வக்ஃபு திருத்த சட்டத்தில் இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நாம் ஏற்கனவே வீடியோ பதிவில் பதிவிட்டிருந்த விஷயம், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு பாஜகவினரை திணறச்சிருந்தாங்க. அது என்ன கேள்வி என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். வக்ஃபு சட்டத்துக்கு எதிரான வழக்கில் ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இந்து அறக்கட்டளைகளில் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கணைகளை தொடுத்து அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஒன்றிய அரசு முள்ளி பிதுங்கி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோயில் நிர்வாகத்தில் இந்து அல்லாதோரை நிர்வாகிகளாக சேர்க்கலாமா என்கிற கேள்வியையும் அனல் பறக்க உச்சநீதிமன்றம் கேட்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் நீதிமன்ற இருக்கையில் அமரும்போது எந்த மதமும் எங்களுக்கு கிடையாது என்று அழுத்தமாகவும் பதிவு செஞ்சிருந்தாங்க. பாஜக ஒன்றிய அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தை எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காங்க என்பதை கேட்பதற்கு எந்த விஷயத்தையும் மூடி மறைக்க தேவையில்லை, அதனால் வெளிப்படையாக பதில் கூற வேண்டும் என்று ஒன்றிய அரசு வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி சொல்லியிருந்தாங்க. அதே வேளையில் ஆட்சியர் நடவடிக்கைகளை தொடரலாம், ஆனால் புதிய விதிகள் அமலுக்கு வராது என்றும் சொல்லியிருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்க தெளிவுபடுத்தி இருந்தது என்னன்னா, வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்று முன்பே சொல்லியிருந்த உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் இன்று அதிரடியாக போட்ட இடைக்கால உத்தரவு என்னன்னா, வக்ஃபு புதிய சட்டப்படி உறுப்பினர்கள் நியமனம் கூடாது என உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு போட்டுட்டு அதில் சொல்கிறாங்க, ஏற்கனவே வக்ஃபு என அறிவிக்கப்பட்ட சொத்துக்களின் மீது எந்த நடவடிக்கையும் கூடாது என்றும் நிலம் வகைப்படுத்துதல் உறுப்பினர் நியமனம் அனைத்திலும் தற்போதைய நிலை தொடர வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இதுதாங்க நீதி, இதுதான் அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அவரவர்கள் மத கோட்பாடு உள்ள வழிபாட்டு தலங்களில் அவரவர்கள் நிர்வகிப்பதே சரியான வழிமுறை என்பதை மத்திய அரசு புரிந்து கொண்டு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து பயனடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி.